தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள், வேதம் முழுவதிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. விசேஷமா இந்த 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்துல ஞானஸ்தானம் எடுத்து நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்க பிள்ளைகளா மாற்றப்படுகிற நாங்க அந்த அதிகாரம் பெற்று நாங்க எப்படியாக வாழ வேண்டும் கிறிஸ்துவோடு கூட என்பதை குறித்து இந்த 6ஆம் அதிகாரத்துல தெளிவாக பவுல் பேசுகிறாரு. அப்படியே 11வது வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாவும் எண்ணிக்கொள்ளுங்க. நீங்க பாவத்துக்கு மறிச்சு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாக எண்ணிக்கொள்ளுங்க. நீங்க இப்ப யாருக்காக வாழ்றீங்க? யாரை பிரியப்படுத்த வாழ்றீங்க? யாருடைய விருப்பப்படி வாழ்றீங்க? யார் சொல்லுகிறபடி வாழ்றீங்க என்பதை யோசிச்சு பாருங்க. அதான் அத சொல்றத நோக்கம். அதான் தேவனுக்கென்று பிழைத்திருக்க நிக்கொள்ளுங்க. அப்ப நீங்க எதை செய்தாலும் அது தேவன் பிரியப்படுகிறாரா? இது தேவனுக்கு பிடிக்குமா? நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் தேவனுக்கு பிரியமாயிருக்குமா? நான் செய்கிற ஊழியம் தேவனுக்கு பிரியமாயிருக்குமா? ஏன்னா நான் பிழைத்திருக்கிறேன் யாருக்கென்று? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் செய்கிற எல்லா காரியங்களும் அவர் விரும்புவாரா? பிரியப்படுவாரா? நான் பேசுகிற வார்த்தைகள் அவருக்கு பிரியமா இருக்குமா? நான் பார்க்கிற காரியங்கள் தேவனுக்கு, நான் பிழைத்திருக்கிறேன் அவருக்குன்னுதான், அவருக்கு பிரியமா இருக்குமா? நான் செய்கிற ஊழியங்கள் அவருக்கு பிரியமா இருக்கா? நான் செலவழிக்கிற பணங்கள் அவர் விரும்புகிறபடி செலவழிக்கிறனா, கொடுக்கிறனா? இது எல்லாத்தையும் கவனிக்கணும். வார்த்தைகள், பார்வைகள், எண்ணங்கள், என்னுடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? தேவன் சந்தோஷப்படுவாரா? நாங்க தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியாக எண்ணி அதன்படி வாழுங்க. எண்ணிக்கொள்றா எண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போங்கன்னு சொல்லல. அதன்படி வாழுங்க. அப்படியே நினைச்சு அப்படியே வாழுங்க. அப்படியே காரியங்களை செய்யுங்க என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். இப்ப நானும் நீங்களும் இன்னைக்கு செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்கவே நேரம் இல்லை, அதை தேட நேரம் இல்லை, அதை தியானிக்க நேரம் இல்லை, ஒரு ஜெப கூட்டத்துக்கு நேரம் இல்லை, சபைக்கு ஒழுங்கா போறதுக்கு நேரம் இல்லை, ஒரு ஊழியம் செய்ய நேரம் இல்லை. தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிக்கணும். நீங்களும் யோசிக்கணும். நானும் யோசிக்கணும். முதலாவது பேசுகிற எனக்கு தான், இரண்டாவது தான் கேட்கிற உங்களுக்கு. எந்த பிரசங்கமா இருந்தாலும் முதலாவது பேசுகிற எனக்கு, இரண்டாவது கேட்கிறவர்களுக்கு. அப்படிதான் நான் போதிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இல்லை, முதலாவது எனக்கு. அது என்னோடு பேசினத, என்ன உணர்த்தினத, எனக்கு கண்டித்தத, என்ன சுட்டி காட்டினத, என்ன உறுத்தினத, என்ன குத்தினதான் மற்றவர்களையும் அப்படியாக அந்த வார்த்தை கிரியை செய்து மாற்ற வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் இப்படியாக நான் போதிக்கிறேன். முதலாவது எனக்கு.
ஆகவே ஆவியானவர் நாளும் தேவனுக்கென்று பிழைத்தவர்கள் என்று தினமும் எண்ணி எண்ணி ஒரு வாழ்க்கை வாழ உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.